ஹாய்! பாஸ்ட் ஒரு 1 வீக்கா நான் வந்து அம்மா வீட்டுக்கும் இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கிறதுனால, இந்த ஃப்ரிட்ஜை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. பயங்கர மெஸ்ஸியா இருந்துச்சு. சரி இன்னைக்கு இத முதல்ல க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, இந்த வேலையில இறங்கிட்டேன். இந்த காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா, 1 வீக் மேல ஆயிடுச்சு. என்ன வச்சிருக்கேன், எவ்வளோ வாங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு அந்த காய்கறிலாம் எடுத்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு, லெஃப்ட் ஓவர் காயெல்லாம் மட்டும் தனியா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தண்ணியில கொஞ்சம் நெறைய தண்ணியில கொஞ்சமா வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணிவிட்டு, அத வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டோம்னா, நல்லா ஈஸியா க்ளீன் ஆயிடும். நான் யூசுவலா வந்து த்ரைஸ் அ வீக் தான் வந்து ஃப்ரிட்ஜ வந்து க்ளீன் பண்ணுவேன் இந்த மெத்தட்ல. 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிடுவேன். இந்த ரேக்கெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி செட் பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு ஈஸியா இருக்கு மெயின்டெயின் பண்ண. ஏன்னா நான் அடிக்கடிலாம் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த ஷீட்ஸ் வந்து எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுவுமே இப்போ வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செட் வாங்கணும். ஸோ இந்த ஷீட்ஸ் வந்து என்ன யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு இந்த மாரி கண்ணாடி ட்ரேலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து டைரக்ட்டா அழுக்கு படும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கும். மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஷீட்ஸ் இருக்கிறதுனால, அந்த ஷீட்ல அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த டஸ்ட் எல்லாம் விழுந்துரும். ஜஸ்ட்டு நம்ம அத வாஷ் பண்ணா போதும். ஸோ அதனால எனக்கு இந்த ஷீட்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம இந்த மாவுலாம் ஃப்ரிட்ஜில வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாவோட அந்த காஞ்சு போய் அந்த இதெல்லாம் விழும்ல, அது வந்து நம்ம இதில க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஷீட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஷீட்ஸ் அப்படியே எடுத்து நீங்க ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா, வேலை முடிஞ்சுது. ஸோ அந்த மாரி தான் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்தது இந்த வீக்குக்கான காய். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒண்ணு ஒண்ணா கிளியர் பண்ணி செட் பண்ண வேண்டியது தான். ஸோ யூசுவலா வந்து கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கவர்ல வந்து நல்லா உருவி ஃபுல்லா ரேப் பண்ணி செட் பண்ணிட்டேன்னா, ஒரு மோர் தேன் அ வீக் இல்ல 2 வீக்ஸ் கூட எனக்கு வந்து அந்த கருவேப்பிலை யூஸ் ஆகும். கெட்டே போகாது, காஞ்சும் போகாது. இதெல்லாம் வந்து இந்த லெஃப்ட் ஓவர் காய். ஸோ அதெல்லாம் இந்த ஜிப்லாக் கவர்ல போட்டு நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். அதுக்கப்புறம் தக்காளிலாம் ஒரு ப்ராப்பர் டப்பால போட்டு செட் பண்ணிடுவேன். பச்சை மொளகாலாம் வந்து காம்பு கிள்ளிட்டு போட்டு வச்சுட்டோம்னா, ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து கெடாம அழுகி போகாம வரும். ஸோ இப்படி தான் வந்து நான் காய்கறிலாம் ஸ்டாக் பண்ணிட்டு வைப்பேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். கீரை கூட நீங்க வந்து வாங்கி நல்லா ஆஞ்சிட்டு, நீங்க கட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டிங்கன்னா, அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நெறைய பேர் இந்த பாக்ஸ் யூஸ் பண்றாங்க. எனக்கு அத விட இந்த கவர்ஸ் பெஸ்ட்டா இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கியும் போட்டுறலாம். திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதில்ல. அதனால எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாரி தான் நான் எல்லாமே செட் பண்ணி வைப்பேன். இது வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ 1 வீக்கான ஃப்ரூட்ஸ் அம்மா குடுத்துருந்தாங்க. ஸோ அத அப்படியே வச்சுட்டு, ஸோ நான் ப்ராப்பரா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டஸ்ட் எல்லாம் பெருக்கிட்டு, போய் படுத்ததும் நல்ல நிம்மதியான தூக்கம் வந்துச்சு. ஸோ உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீக்ல பார்க்குறேன். ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.